ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ முருங்கைக்கீரை துவையல் பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து, எங்கள் பாப்பா எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கா. காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கலாம். நான் 8 மிளகா போடுறேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். ரெண்டு தேங்காய், கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு கிளறி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கினா கலர் மாறும், அந்த பச்சையோட கலர் வராது. லைட்டாக வதக்கி விடுங்க, ரொம்ப போட்டு வதக்காதீங்க. இது சாதத்தில் போட்டு பரட்டியும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சட்னியாக தொட்டு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு பரட்டி கொடுத்து நெய் ஊற்றி கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சேர்க்குறப்ப காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது ஆறினோன்னா மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் மிக்சியில். அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு பரட்டி கொடுங்க நெய் ஊற்றி. நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட நம்ம சாப்பிட்லாம். நம்ம சூப்பாக முருங்கைக்கீரை சூப்பும் முருங்கைக்கீரை சாம்பார் இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது துவையலாக சாப்பிட்றது வாயில் நம்மளுக்கு இடையில போய் மாட்டிக்காது. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Like, share, and subscribe.